போய் முடிஞ்சிரும். நான் அந்த வார்த்தையே சொல்லலையப்பா, நீ ஏன் ஏன்ப்பா வர்ற? இந்தி திணிப்பு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு அமைச்சர் எல்முருகன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். மாநிலமாக நம் மாநிலம் இருக்கிறது. நாம் அதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நாம் ஒரு மொழி கற்பதோடு நம்முடைய இந்திய மொழி வேறொரு மொழியும் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அனைவருடைய அந்த இந்தி திணிப்புல போய் முடிஞ்சிரும். நான் அந்த வார்த்தையே சொல்லலையப்பா, நீ ஏன் ஏன்ப்பா வர்ற? அதாவது அது ஏன் அப்படி பண்றீங்க? நமக்கு பல மொழிகள் இருக்கிறது. நாம் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. பல மொழிகள் பேசினாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற நாடு. அதனால ஒரு மொழி என்பது நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது. அதனால பல மொழிகள் நாட்டுல நாம் இந்த மொழிதான் அந்த மொழிதான் சொல்ல அமித்ஷா அனைத்து மொழியுமே 100% அலுவலக மொழியா இந்தியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அனைத்து மொழிகளிலுமே பிரதானப்படுத்துகிறது தான் மத்திய அரசு பிரதானப்படுத்தி கொண்டிருக்கு. நன்றி. திமுக கீழடிக்காக எதிர்த்து மத்திய அரசு ஒரு போராட்டம் பண்றதா இருக்காங்க. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க. இவ்வாறு திமுக தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தோல்வியை அடைவது நிச்சயம். அந்த தோல்வி பயத்திலிருந்து அவர்கள் வெளில வருவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இந்த டீலிமிட்டேஷன் சொன்னாங்க, அது மக்கள்கிட்ட எடுபடல. இன்னொன்று இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்க, மக்கள்கிட்ட எடுபடல. இன்னொன்று நீட்டுன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.